அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்மளே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் சார் நீங்க யாரையுமே இன்டர்வியூ பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு. நம்ம ரேஞ்சுக்கு அண்ணன் ட்ரம்ப், மாவீரன் புட்டின் இந்த மாதிரி தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா நம்ம நினைவுக்கு வந்தது எந்நாடு கட்சி தலைவர். முதல்ல மாங்காய் மக்கள் கட்சி அப்படின்னு வச்சிருந்தாருங்க. அப்புறம் அது என்னவோ தெரியல, ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்நாடு அப்படின்னு கட்சி பேரை மாத்திட்டாரு. நம்ம நிறைய தடவை அவருடைய பேட்டி எடுத்திருக்கோம். இந்த தேர்தலில் அவர் களத்துல குதிக்கிறாருங்க. தேர்தல் வாக்குறுதி வேற ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவரிடம் இன்னைக்கு அவருடைய கட்சியின் கொள்கைகள், வாக்குறுதிகள் இதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தி கேட்கலாம் அப்படின்னு. நண்பர்கள், உங்கள் அனைவரின் சார்பாக எந்நாடு கட்சி தலைவரை நமது ஸ்டுடியோவுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய எந்நாடு கட்சி இது இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிட போவதாகவும் நீங்க தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இந்த தேர்தல் வாக்குறுதி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எழுதி கொடுத்ததே நான் தானே. ரிலீஸ் பண்ணிக்கிறேன், கையில வச்சுக்கிறேன் பாருங்க. எங்களுடைய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? அதாவது தேர்தல் வாக்குறுதி அப்படின்னா அந்த முதல்வர் வர ரகுவரன் மாதிரி இத்தனை பக்கம் இருக்குது, இத்தனை பேரா இருக்குது அப்படின்னு சொல்ல வேணாமா? என்னங்க புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு தேர்தல் வாக்குறுதின்றீங்க? நிறைய கொடுத்துக்கிறோம், நிறைய எடுத்து கொடுத்துக்கிறேன். எங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, எங்க முடிக்கிறாங்க எனக்கு தெரியல. நீங்க எதை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நானே அதை எடுத்துன்னு வந்துட்டேன். கைப்பட எழுதிக்கிறேன், கொண்டாந்துக்கிறேன். கேட்டுக்காங்க. சரி, சொல்லுங்க. முதல் வாக்குறுதி அப்படியே அசத்துற மாதிரி இருக்கு, சொல்லுங்க. முக்கியமான வாக்குறுதி, அதாவது நாட்டுல பல இடங்கள்ல பொதுமக்கள் பயன்படக்கூடிய வகையில இந்த பேருந்து, ட்ரெயின் இதெல்லாம் இலவசம் சொன்னாங்க. அதெல்லாம் லோக்கல் லெவல். ஆனா நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல யோசிப்போம். ஆமா, பெண்களுக்கு இலவச விமான சேவைய கொடுக்க போறோம். யோ 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 நிறுத்தியா? இந்த பாரு, முதல்ல கவர்மெண்ட் கிட்ட ஒரு கவர்மெண்ட் ஏர்லைன்ஸே கிடையாது. நீங்க பாட்டுக்கு பெண்களுக்கு இலவச விமான சேவைனா, அதுவும் பிரைவேட் ஏர்லைன்ஸ்ல ஏங்க ஒட்டுக்கா இழுத்து மூடிட்டு போயிட மாட்டாங்களா ஏர்லைன்ஸ் எல்லாம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியாம இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். பாரு என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, இலவச விமான சேவையை கூட்டான்னு வச்சுக்கா, அவன் தள்ள துண்ட போட்டுன்னு போக வேண்டியதுதான். அதான் நான் தான் சொல்லிட்டேன். கரெக்ட் தான். ஆனா அந்த விமான சேவைகள் எல்லாம் யாரு வாங்குவா? என்னுடைய கட்சி கண்மணிகள் விலை கொடுத்து வாங்கிடுவீங்க. ஆமா, அதுக்கு அரசாங்கமும் பண உதவி செய்யும். சரி, அப்ப அந்த ஏரோப்ளேன்ல எல்லாம் இலவச பயணம்னு ஜனங்க கேட்பாங்களா? என்ன பண்ணுவீங்க? அறிவிச்சிட்டோமே. அது எப்படி கொண்டு வர போறோம்னா, சில விமானங்களை தேர்ந்தெடுத்து அதுல மூக்குலயும் வால்லையும் மஞ்சா பெயிண்ட் அடிப்போம். மஞ்சா பெயிண்ட்? ஆமா, ஸ்கூல் பஸ் மாதிரி. என்ன பேச விடுங்க, ஒரு கட்சி தலைவர் பேசுறல. மஞ்சா பெயிண்ட் அடிச்ச ஏரோப்ளேன்ல எல்லாம் ஜன்னலுக்கு இலவசம். சரி, அப்ப மஞ்சா பெயிண்ட் அடிச்ச ஏரோப்ளேன்ல மட்டும் இலவசம்னு சொன்னா, அப்போ உங்க கட்சி கண்மணிகள் நடத்துற ஏரோப்ளேன்லாம் லாஸ்ல ஓடாதா? சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு பிளேனுக்கு தான் அந்த இலவசத்தை கொடுப்பேன். பிளேனு மேல இருந்து கீழே வர சொல்ல பாத்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த பிளேன்ல மஞ்சா பெயிண்ட் அடிச்சுக்குதுன்னு. இறங்குற பிளேன் திரும்பி மேல ஏறுமான்னு தெரியாது. அது தொட்டு என்ன ஆகும், ஜனங்க பார்த்து கண்ணு பூத்து போய் டவுன் பஸ்லயே போயிருவாங்க. எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொல்லிக்கிறப்பா. அது தொட்டு இந்த விமான சேவை எல்லாம் நமக்கு சொந்தமாயிடும். கட்சி கண்மணிகளும் நல்லா செழிப்பா இருப்பாங்க. எலெக்ஷனுக்கு அவங்க கிட்ட இருந்து பண்டு வாங்கிக்கலாம். என்ன சொல்ற? சோகாகுதுங்க ஐடியா. அப்படியே அறிவிப்பே ஆரம்பமே அதிரடி, அருமையான சரவெடி, 6 அடிச்சிட்டீங்க. இப்போ எனக்கு என்ன அடுத்த கேள்வின்னா, இந்த நீட் தேர்வு வேணாம், கியூட் தேர்வு வேணாம் அப்படின்லாம் சொல்லி நிக்கிறாங்க. இத பத்தி உங்க கட்சியில நீங்க என்ன சொல்ல போறீங்க? அரப்பையா, நீட் அது கியூட் அது. நாங்க 10th 12th எக்ஸாம் கிடையாதுன்னு முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க நீட்டுக்கு போயிட்ட எல்லா எக்ஸாமையும் கேன்சல் பண்ணிக்கிற. இருங்க, அப்ப நான் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எக்ஸாமே கிடையாதா? கிடையாது. இருங்க, அப்ப நாளைக்கு காலேஜ் சேரும் போது எப்படி நீங்க சீட்டு குடிப்பீங்க? ஏன் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த காலேஜ் அட்மிஷன்லாம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். எப்படி 2Gல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வோ, அதே மாதிரி காலேஜில ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஏங்க
ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா அப்போ கடகடன்னு ஓடி வரவனுக்கு தான் முதல்ல சீட் கொடுப்பீங்களா? ஆமாயா, அவன் தான் ஹெல்த்தா இருப்பான். ஒரு டாக்டர் எப்படி ஹெல்த்தியா இருக்கணும்ன்றது ஜனங்களுக்கு தெரிய வேணாம். அது தொட்டு ஜனங்களும் அதையே ஃபாலோ பண்ணும். அதனால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். புல்லரிக்குது. அதாவது இந்த பள்ளி குழந்தைகள் மேலெல்லாம் வந்து இவ்வளோ அக்கறையா வச்சுக்கிறீங்களே, வேற ஏதாவது ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு இன்னும் ஏதாவது திட்டம் வச்சுக்கிறீங்களா? நிறைய வச்சுக்கிறேன். முக்கியமான ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் இருக்காது. ஆமா, எக்ஸாம் இல்ல அப்படின்றத விட்டு என்ன செய்வாங்க, வீக்கெண்ட்ல ஊர் சுத்துவாங்க. ஆமா, அது செய்யக்கூடாதுன்றதுக்காக வாரம் ஒரு முறை வீக்கெண்ட்ல நல்ல கருத்துள்ள சினிமா படங்களை பசங்களுக்கு போட்டு காமிப்போம். அதாவது இந்த நாட்டுக்கு தேவையான நல்ல பல விஷயங்களை அந்த சினிமால புகுத்தி அத குழந்தைங்களுடைய மண்டலை ஏத்துவோம். கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் சரி ரைட், அப்படியே வாரம் ஒரு படம் போடுறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அது ஒரு சில வருஷத்துல தமிழ்ல வந்த படம் எல்லாமே தீர்ந்து போயிருமே, அப்ப என்ன பண்ணுவீங்க? நல்ல ஐடியா. அதுக்குதான் இன்னொரு ஐடியா வச்சுக்கிறேன். அரசாங்கமே சினிமா ரெடி பண்ணும், தயாரிக்கும். அளக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாம் ஐயா. எங்க அண்ணனையே நீ மிஞ்சிரோ போலக்குத. கவர்மெண்ட் சினிமா எடுக்குமா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நடக்குமா ஐயா? எல்லாம் நடக்கும், நம்பித்தான் ஆகணும். அதோட முக்கியமான ஒரு விஷயம், உன்னைய வச்சு ஹீரோவா போட்டு ஒரு படம் எடுக்கிற. என்ன இல்ல, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குது. ஆனா பாரு 52 வயசு ஆயிடுச்சு. இனிமே இல்லையா என்ன இப்ப 70 வயசுல ஹீரோவா நடிக்கலையா? அந்த மாதிரி 52 வயசுல நீ ஒரு 5வது 6வது கிளாஸ் படிக்கிற மாதிரி ஒரு பட்டு எடுக்கிற. 5ஆம் கிளாஸ்? ஆமாயா. உனக்கு ஜோடி திரிஷா. ஜோடி? ஆமா. திரிஷா? ஆமா. 3வது? ஆமா. நயன்தாரா? ரைட். அப்ப நான் வந்து வாங்க, வாக்குறுதி ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாங்க, நிஜமாவே நல்லா இருக்குதுங்க. நான் டெய்லி இதை பத்தியே பேசுறேங்க. நல்லா இருக்குதா? ஆமா ஆமா. சரி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற ஏதாவது ஸ்கீம் வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல பசங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். எக்ஸாம் கிடையாது, படிக்க தேவையில்லை. அதனால இசையும் நடனமும் அப்படின்னு ஒரு புதுசா புகுத்துறேன். அந்த பசங்களுக்கு எல்லாம் இரு இசையும் நடனமுமா? எதுக்கியா இதெல்லாம்? அதாவதுப்பா, இந்த கொரியால இருக்கிற பத்தியா நிறைய பேர் பாடிக்கின்னு ஆடிக்கின்னு அத பாக்குறதுக்கு இங்க இருந்து ஜனம்லாம் அது திருட்டு பிளைட் ஏறி போகுது. திருட்டு ரயில் மாதிரி. திருட்டு ரயில் தெரியல உனக்கு? அந்த மாதிரி திருட்டு பிளைட் ஏறி போகுது. அந்த மாதிரி நம்ம பசங்களை ரெடி பண்ணிட்டு வச்சுக்கா, அங்கங்க அந்தந்த ஊர்ல பசங்க ஒரு பேண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. இத பாக்குறதுக்கு எல்லா ஊர் ஜனமும் வந்து சேரும். அப்ப என்ன ஆகும்? ஒரிசா வளரும், இசை வளரும், நடனம் வளரும். வளர்த்துட்டு போக வேண்டியதுதான் பசங்களை. சரி, பசங்க ஸ்கூல்ல இருக்கும்போது இப்படி பண்ணிட்டீங்க, வீட்டுல இருக்கும்போது? அது வந்து வீட்டுக்கு ஒரு பிரதமர் திட்டம். இரியா நாட்டுக்கே ஒரு பிரதமர் தாங்க. நீ என்னையா வீட்டுக்கு ஒரு பிரதமர்னு ஆழ்ந்து நிக்கிற? அதாவது தம்பி, உங்களுக்கு அரசியல் நல்ல தெரியலன்னு நினைக்கிறேன். ஜனங்களுக்கே பாதி பேர் தெரியல இது என்ன அரசியல், என்ன நடக்குது. இதெல்லாம் அறிவுபூர்வமா உங்களுக்கு புகுத்துறதுக்காக வீட்டுக்கு ஒரு பிரதமர் திட்டம் வச்சுக்கிறேன். அதுல என்ன பண்ணுவீங்க அது சொல்லுங்க எனக்கு. நான் சொல்றேன், நடுநடுல குறுக்கோ பேசினா கோர்வை வர தம்பி. அது பாரு, நாங்க வந்து ஊடகவியலாளர், அப்படி ஆக்ரோஷமா அப்படி கேள்வி கேட்டாதான் நல்லா இருக்கும். என்ன கேட்காதப்பா, பிரயோஜனம் கிடையாது. வேற யாருக்கிட்ட போய் கேளு. நான் கரெக்டா லைன்ல வந்து ரொம்ப நடுவில் விட்டான்னு வைய மறந்துடும். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, வீட்டுல எப்படி நீ பிரதமரை கொண்டு வருவ சொல்லு. வீட்டுல ஒருத்தர பிரதமர் ஆக்கிடுவேன். அந்த வீட்டு உள்ள இருக்கிற இன்னொரு ஆளை எதிர்கட்சி தலைவர் ஆக்கிடுவேன். அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கசமுசாவா அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. இதனால நமக்கு என்ன லாபம் நீ கேட்க வர? எனக்கு புரியுது. நம்மளுடைய பிரச்சனைய ஜனங்க மறந்துடுவாங்க. நம்ம பாட்டுக்கு விட்டு தட்டி போயினே இருக்கலாம். ஆமா, இந்த ஜிஎஸ்டி பத்தி, ஏன்னா ஏற்கனவே ஜிஎஸ்டி 2.1 எல்லாம் சொல்லி நிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த ஜிஎஸ்டி 3.0 ஏதாவது கொண்டு வர போறீங்களா? அதெல்லாம் இல்ல தம்பி, ஜிஎஸ்டியே கிடையாது. ஜிஎஸ்டி எல்லாம் தூக்கிட்டு அதுக்கு வேற ஒரு திட்டம் வச்சுக்கிறேன். ஜனங்களுக்கும் அரசாங்கத்தோட ஒரு பங்கு இருக்கணுங்கிறதுக்காக 20% பங்கு தொகை அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்துற. யாருக்கு பங்கு கொடுப்பாங்க? அதாவது ஜனம்லாம் அரசாங்கத்துக்கு 20% பங்கு கொடுக்கும். எதுல பங்கு கொடுக்கும் அப்படி கேளு, எல்லாம் வரையா சொல்றேன். இப்ப நீ என்ன பண்ற? காலைல டீ சாப்பிடனா கடிகா போற. ஆமா. 8 ரூபா டீய 10 ரூபா ஆகுற. 10 ரூபானா அதுல 20% எவ்வளவு? 2 ரூபா. அந்த 2 ரூபா அரசாங்கத்துக்கு அவன் கட்டணும். அப்ப 20% வந்துச்சா? அந்த மாதிரி யாருக்கு துட்டு கொடுத்தாலும் 20% அரசாங்கத்துக்கு வந்துடணும். வீட்டுல அப்பா பையனுக்கு கொடுக்குற பாக்கெட் மணி 20%,
சம்பளத்தை வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி கிட்ட கொடுக்குறான் ஆ. 20%, ஆ. கடை மல்லிகை சாமான் வாங்கினா 20%, இப்ப எல்லாத்துலயும் 20% அப்படியே டபக்கு டபுன்னு வாங்கி போட்டுக்குவாங்க கல்லால. ஏங்க இப்படி ஜனங்களாண்ட பணத்தை வாங்கி கொள்ளை அடிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்குதா உங்களுக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் எதுக்கு வாங்குறான்? திரும்பி ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே வாங்குறா? அப்படியா? ஆமா. எப்படி ஜனங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க, எவ்வளவு கொடுக்க போறீங்க, அதை கொஞ்சம் விலாவாரியா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, கேள்வி கேட்டீங்க. முக்கியமானது இதுதான். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இருங்க இருங்க, தலை சுத்துது, எனக்கு தலை சுத்துது. ஒரு நிமிஷம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாசம் 1 லட்சமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? தமிழ்நாடு அரசாங்கத்தோட கடன் என்ன, பட்ஜெட் என்ன, நீங்க பாட்டுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு மாசம் 1 லட்சம்ன்றீங்க. கவர்மெண்ட்டுக்கு எங்கெங்க வரும் வருமானம்? 1 லட்சம் ரூபாய் வாங்கினா நீ என்ன செய்வ? வேற என்ன பண்ணுவேன்? குடும்பத்துக்கு செலவு தான் பண்ணுவேன். செலவு பண்ணுவல. நீ என்ன செலவு செஞ்சாலும் அதுல 20% 20% அரசாங்கத்துக்கு வந்து சேரும். எப்படி? நான் போய் டீ கடையில டீ சாப்பிடுறேன், ஆமா, அதுல 20% வரும். 20%. டீ கடைக்காரன் என்ன செய்வான்? டீ தூள் வாங்கினா அதுல 20%, காபி பொடி வாங்குவான் அதுல 20%, பால், கேஸ், இது நிறைய ஐட்டம் வச்சுக்கிறான். எங்க போனாலும் 20%. நான் கொடுக்கறது 1 லட்சம், எனக்கு வருது 2 லட்சம். எப்படி அப்படி போட்டு அப்படி எடுக்கிற பத்தியா? எதுக்கு இதெல்லாம்? ஜனங்களுக்கு திரும்பி அதை செலவு செய்யறதுக்கு தான். இப்பதாங்க புரியுது. அதாவது நம்ம டீம்ல இருந்து உங்களை இன்டர்வியூக்கு புக் பண்ணும்போது சொன்னாங்க, இது மாதிரி சார் அவருடைய பயோடேட்டாலாம் நாங்க நெட்ல செக் பண்ணோம், அமெரிக்கால பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் ஒரு வேலை பார்த்துக்கிறாரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆனா எல்லா கம்பெனியும் இழுத்து மூடிட்டு வந்துக்கிறியா நீ? நீதான் ஏன் ஓணும்? ஒன்ன மாதிரி ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அப்படியே பொருளாதாரம் எங்கேயோ போயிரும். சரி, இந்த பெட்ரோல் டீசல் இது விலை குறைக்கிறத பத்தி ஏதாவது ஐடியா வச்சுக்கிறீங்களா? பெட்ரோல் டீசல் நாங்க விற்கவே போறதில்ல. இருங்க, பெட்ரோல் டீசல் விக்கலன்னா வண்டி ஓட்ட வேணாமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? இனிமே எல்லாம் மாட்டு வண்டி தான். மாட்டு வண்டியா? ஆமாயா, மாட்டு வண்டி இருந்தா ரோடு போட தேவையில்லை, பெட்ரோல் டீசல் தேவையில்லை, ஏன் ஓட்டிக்கிட்டு போக வேண்டியதான் டமாசா. சரி, அப்ப எலக்ட்ரிசிட்டி? என்னத்துக்கு எலக்ட்ரிசிட்டி? பகல் வேலையில சூரிய வெளிச்சம் இருக்குது, நைட்டு வேலையில சந்திரன் வெளிச்சம் இருக்குது, வேற என்ன தேவை உனக்கு? அமாவாசை நீங்க என்ன பண்ணுவீங்க? வரும் 6 மணில சாப்பிட்டு 10 தூங்க வேண்டியதான் வீட்டுல. இந்த டிவி பாக்குறது, நீ இந்த சினிமா காட்டுறேன்னு சொன்னது, அது என்ன இப்படி கையில சுத்தி பயாஸ்கோப் மாதிரி சினிமா காட்டுவீங்களா? உன்னையும் நம்பி ஒரு கும்பல். சரி, இருக்கட்டும், என்ன வேற வச்சு சினிமா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரே ஒரு கேள்விங்க கடைசியா. அதாவது இப்போ நீங்க வந்து உங்களுடைய கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா நீங்க பிரதமர் ஆனா என்ன பண்றது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. உங்க கட்சி சார்பா எத்தனை பேர் போட்டி போடுறாங்க? அத வேற கேக்குற நீ? மறந்துட்டப்பா. என்னது மறந்துட்டீங்களா? ஆமாயா, கட்சி பணிகள் இருக்குது, மக்கள் பணிகள் இருக்குது, இதெல்லாம் தயார் பண்ண வேண்டியது. இந்த வேலையில அத்தை நான் மறந்துட்டேன். அதனால இனிமேதான் போய் நாமினேஷன் ஃபைல் பண்ண போறேன். யோ நிறுத்தியா? அதுக்கு டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப போய் நாமினேஷன் பண்றேன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களோட பணியில தான்ப்பா நாங்க இருக்கிறோம். கட்சி பணி வேற, ஜனங்க பணி வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அப்படி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கோர்ட் வரைக்கும் போய் நான் கேஸ் போடுவேன். ஜாகிரதை. நீ கோர்ட்ல போயிட்டு சரி. ஆமாங்க, உங்க கட்சியை பத்தியும் யாருக்கும் தெரியல, கட்சியே இல்லை, நீங்க மட்டும் தான் கட்சியில் இருக்கிறீங்க. ரைட்டு, நீங்க மட்டும் இல்லை, இன்னொருத்தர் வேற ஒருத்தர் இருக்காரு, ஒரே ஆள் டார்ச் வச்சுக்கின்னு. உங்க கட்சிக்கு சின்னமும் இல்லை. இதெல்லாம் ஜனங்களாண்ட எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஏதோ நான் ஒருத்தன் இழிச்சவாங்க உங்களை வந்து பேட்டி எடுத்துட்டேன், 4 பேர் உங்களை பத்தி பேசினா தானே ஜனங்களுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் எதுவும் ஏற்பாடு பண்ண மாட்டீங்களா? நிறைய பேர் வந்து கேட்டாங்க நம்மளாண்ட, உங்களை பத்தி, உங்க கட்சியை பத்தி நல்ல விதமா 4 இடத்துல பேசுறோம், புகழ் பருவோம், 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 500 ரூபாய்க்கேவா? ஆமாயா, முடியாதுன்ட்டு நானு. அதுக்கு கூட கட்சியில வக்கீல் இல்லையா அவனுக்கு? நன்றி நண்பர்களே. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்நாடு கட்சி தலைவர் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிராதீங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சிரிப்பதற்கு மட்டுமே, சிந்திப்பதற்கு கிடையாது. அது சரி, அரசியல்னு வந்துட்டா நாம இன்னைக்கு சிந்திக்கிறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? நாம சிந்திச்சிருந்தாதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை சந்தி சிரிக்கிற மாதிரி இருந்திருக்காது இல்லையா? இனிமேலாவது சிந்திக்க கத்துக்கொள்வோம் நண்பர்களே. வணக்கம். வணக்கம் சொல்லியா? வணக்கம் வந்துட்டப்பா, மன்னிச்சுக்கப்பா. யோ, ஓட்டு கேளியா? தாய்மார்களே, பெரியவர்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை போதும், கட்சியும் இல்ல, சின்னம் இல்ல. பாருங்க,
ஓட்டு கேளியான்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த நாயே பேயே பொன்மானே அதெல்லாம் நான் போடல. நாங்கெல்லாம் ரொம்ப மரியாதையா இருக்கவங்க, கவனிச்சுக்கணும். வணக்கம்.